தமிழ் லாங்குவேஜோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் கேட்டமரன், மேங்கோ, குவார் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் உருவாச்சு அப்படின்னு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி தமிழ் லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இங்கிலீஷில் உருவாச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலாக ட்ரேட், கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச், காலனைசேஷன் இந்த 3 மேஜர் ரீசன்ஸ்னால தான் ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்படி தான் தமிழ் லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் உருவாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ. 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கு மேங்கோனா என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா மேங்கோவுடைய நேட்டிவ் சவுத் ஏசியா, ஸ்பெசிஃபிக்காக இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் விளையக்கூடியது. கரெக்டாக 16ஆம் நூற்றாண்டில் தான் யூரோப்போடைய போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த போர்ச்சுகீஸ் இந்தியாவோட வர்த்தக தொடர்பு கொண்டு ஸ்பைஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அப்போ தான் மாங்காய் இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு போச்சு. பொதுவாக நம்ம எழுதும்போது மாங்காய் அப்படின்னு எழுதினாலும் சொல்லும்போது மாங்காய் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ மாங்காய் அப்படின்னு நம்ம சொன்னதை கேட்ட போர்ச்சுகீஸ் அதை மாங்காய் அப்படின்னே ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது இன்னைக்கு வரைக்கும் மாங்காய்க்கு போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ்லையும் மாங்காய் அப்படின்னு தான் பேர். அதுக்கப்புறமா போர்ச்சுகீஸ் மாங்காவை யூரோப்பில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இங்கிலீஷ் பீப்புள் மாங்காவை மேங்கோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. இப்படி தான் மாங்காய் மேங்கோவாச்சு. தமிழ் லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ்னால மேங்கோ அப்படின்ற இந்த ஒரு வேர்டு இங்கிலீஷில் உருவாச்சு. இது மாதிரி தான் நான் ஆல்ரெடி சொன்ன எல்லா வேர்ட்ஸுமே தமிழ் லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ்னால இங்கிலீஷில் உருவாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கிளியரான எக்ஸ்பிளனேஷன் தேவைப்பட்டாலோ சொல்லுங்க, நான் சொல்கிறேன்.